கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள். ஜென்ம நட்சத்திரம் ரகசியம் தெரிந்துக்குங்க. உங்களுடைய பிறந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒரு முறை வரும். கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கோச்சார சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம், பயணிக்கக்கூடிய காலகட்டம். அப்படின்னா கோச்சார சந்திரனும் ஜனகால சந்திரனும் ஒன்று மேல் ஒன்று அப்படிங்கிற கணக்கு ஜோதிடத்தில். இந்த பயணிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சந்திரபலம் கிடைக்கும். இந்த சந்திரபலம் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது, கோவில் வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலியமாக நல்ல பலனை அடையலாம். அப்படி பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று காளி வழிபாடுகள் செய்வது மிக மிக யோகம். மாகாளியம்மன் கோவில் அல்லது பத்ரகாளியம்மன் கோவில், காளிகாம்பாள், இந்த மாதிரி உக்கிரமான பெண் தெய்வமான காளி வழிபாடுகளை செய்வதன் மூலியமாக யோகம். இந்த ஜென்மாட்சர வழிபாடுகளை செய்யக்கூடிய காலகட்டம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு தனம், குடும்பம், வாக்கு பலம் உயர்வதற்கு அனுகூலமாகும். கடன், வம்பு, வழக்கு, பகையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த பிரார்த்தனை உதவும். மாதம் அது மாதம்ங்கிறது 27 நாளைக்கு ஒரு முறை கரெக்டாக நீங்கள் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வர வர நல்ல உன்னதமான பலன்களை நீங்கள் அடைவீங்க. கணவன் மனைவி இருக்கக்கூடிய சச்சரவுகள், பிணக்குகள், குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு உதவும். வீடு வாகன சொத்துக்கள் வாங்குவதற்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நிச்சயமாக இந்த ஜென்ம நட்சத்திர வழிபாடு உங்களுக்கு உதவும். பிற மதத்தினரும் இந்த ஜென்ம நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். கிறிஸ்தவராக இருந்தால், உங்களுக்கு ஜோடி நம்பிக்கை இருந்தால், நீங்கள் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளுக்கு உங்களுடைய தேவாலயம் சென்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஜோடி நம்பிக்கை இருந்தால் புரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று நீங்கள் மசூதி, தர்கா சென்று நீங்கள் தொழுகை மேற்கொள்ளலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பிரச்சனை தீர்க்கத்தான் நம்ம பார்க்கணும். ஜோதிடத்தில் சூரிய சந்திரர்கள் யாரும் மதம் பார்த்து பிரிப்பதும் இல்லை, மதம் பார்த்து மறைவதும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒளியை தான் கொடுக்குறாங்க. இந்த நட்சத்திர நாளில் ஏற்கனவே வழிபட்டு வர்றவங்க இருக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்ஸ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அதில் மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜென்ம நட்சத்திர வழிபாடு ரகசியம் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்க நீங்கள் பார்க்க விரும்புகிறவங்க அதில் போய் பார்த்துக்குங்க. இதை செய்துட்டு வர வர உங்களுக்கு யோகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 27 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நட்சத்திரத்தை தவற விடாதீங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம்.